3 வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு பையன் வெறும் $7 வச்சு 3000 கோடி சாம்ராஜ்யத்தை உருவாக்குன கதை உங்களுக்கு தெரியுமா? 1942 கலிபோர்னியால கடன் தொல்லை, பசி, இதுக்கு நடுவுல தான் அவன் பிறக்கிறான். அப்பா ஒரு சிலர், ஆனா குடிப்பழக்கத்தால குடும்பத்தை நடுத்தருவில் நிப்பாட்டுறாரு. அவங்க அம்மாவும் அந்த பையனும் வீட்டு கஷ்டத்துக்காக இரவும் பகலும் வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க. ஃபுட்பால் விளையாடிட்டு அம்மாவை காப்பாற்றலாம்னு ஆசைப்பட்டான். ஆனால் ஒரு நாள் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தப்போ வாடகை கட்டலன்னு அவங்க அம்மாவை வெளியே அனுப்பிட்டு வீட்டை பூட்டிட்டு சாமான்லாம் தெருவில் கிடக்கு. அப்போ அவன் கையில் இருந்தது வெறும் $7 தான். அவளோட அப்பாட்ட நானும் ரெஸ்டாராக போறேன்னு சொன்னப்போ அப்பாவே உன்னால் முடியாது, அதுக்கு போனால் நீ எல்லாம் உருப்பட மாட்டேன்னு சொல்லி அவமானப்படுத்தினார். ஆனால் அதை அவர் சவாலாக எடுத்துக்கிட்டு அவரோட அப்பா கிட்டே ரெஸ்லிங் எடுத்துக்கிட்டார். அவரோட ஆரம்ப கட்டத்தில் ரிங்குக்குள்ளே போனால் நீ தோக்க தான் போற, கோ அவேன்னு ஜனங்க கத்துறாங்க. ஆனால் அவர் அங்கே உடையலை, தன்னை தானே செதுக்க ஆரம்பித்தார். மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி பல மடங்கு பலசாலியாக ரிங்குக்குள்ளே திரும்பி வந்தப்போ தான் தி ராக் உருவானார். அன்னைக்கு வெறுத்த அதே மக்கள் தான் இன்னைக்கு தி ராக்னு கூச்சலிடுறாங்க. என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாதீங்க, உங்ககிட்ட இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிங்க. $7 ஒரு சாம்ராஜ்யமே உருவானப்போ உங்களால் முடியாதா என்ன? உங்களால் முடியும். இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.